ராமபதத்துக்கு ராமநாமா என்ற ராமா என்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறாள். ரமந்தே யோகினோ அனந்தே, அனந்தமான பரபிரம்மம் இருக்கே, பரமாத்மா இருக்கானே, அந்த பரமாத்மாவுக்கு என்ன பேருன்னாள். அந்த பரபிரம்மத்துக்கு 3 நாமா. முதல் நாமா பிரணவம், ரெண்டாவது அத என்ற சப்தம், மங்களகரமாக இருக்கக்கூடிய சப்தம் இந்த பிரணவமும் அத சப்தமும். அப்பேற்பட்ட சப்தத்துக்கு அடுத்தது சப்தம் என்னன்னால் ராமநாமான்னுட்டாள். சகலவிதமான மந்திரத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியது ராமநாமா. யோகிகளெல்லாம் அந்த பரமாத்ம வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ராமனை உபாசனை பண்ணுறாளாம். ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மனி. சத்தியமாக ஆனந்த வஸ்துவாக அனந்தமாக எந்த பரமாத்மாவை வேதம் சொல்கிறதோ, சத்யங் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேத நிகிதங்குகாயாம் பரமே வியோமன். இப்படி வேதம் சொல்கிறது. சத்தியஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடியவன் பரமாத்மான்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட பரமாத்மாவை ஹிருதயத்தில் தியானம் பண்ணக்கூடிய மகான்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம், சன்னியாசிகள் எல்லாம் ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மனி. அப்பேற்பட்ட மகான்கள் உபாசிக்கக்கூடிய நாமானுட்டாள். அதுதான் ராமநாமாவுக்கு அர்த்தம். இதி ராமபதேனாசௌ பரம் பிரம்மா விதீயத்தே. ராமபதத்தினால யாரை சொல்கிறாள்னாள்? நாம் பார்க்கக்கூடிய கோதண்டராமன் கையில் வில்ல வச்சுண்டு கோசல தேசத்தில் கௌசல்யாசுதனாக, தசரத புத்திரனாக, தாசரதியாக, சீதாராமனாக, கல்யாணராமனாக, பட்டாபிராமனாக, அனந்தராமனாக இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ராமனை சொன்னால் கூட இந்த நாமாவானது பரமாத்மாவை சொல்லக்கூடிய ஒரு நாமா. இதி ராமபதேனாசௌ பரம் பிரம்மா விதீயத்தே. பெயர்பட்ட ராமநாமா சகல பாபங்களையும் போக்கி வைக்கக்கூடிய நாமா.